இன்றைக்கி நம்ம தோட்டத்து காய் சமையல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய்னு ஏகப்பட்ட காய்கறிகள் இருந்துச்சுங்க. சரி எதை வந்து சாம்பாருக்கு போடலாம், எதை பொரியலுக்கு செய்யலான்றதே கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. சரி வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டு புடலங்காவை பொரியலாக செஞ்சிடலான்னு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பீர்க்கங்காயும் இதோட சாம்பாரில் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பீர்க்கங்காய் முத்திருச்சு. ஒரு 2 நாள் லேட்டாக போனால் கூட பீர்க்கங்காய் வந்து முத்திருது. பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் இந்த புடலங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் வந்து அறுவடை பண்ணக்கூடிய காய். வெண்டைக்காயும் அப்படி தான். ஒன்று விட்டு ஒரு நாள் அது வந்து தானாக வந்து முத்துற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் தினம் தினம் அதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, கொல்லியில் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை போடுறதால கொஞ்சம் நமக்கு வந்து சிரமமாக இருக்குது. இப்போலாம் காய் கட் பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்படுறதே கிடையாது. கத்தியால் கட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த கட்டர் வாங்கினதுலேருந்து உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீளமாக கட் பண்ணுற எல்லா காயும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கட் பண்ணுது. ஜஸ்ட்டு ₹129 தான் அமேசானில் வாங்கினது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பீஸா தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பீஸா செஞ்சு கொடுத்தாச்சு. நைட்டு டின்னருக்கு அதையே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கான மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.